பஞ்சாபிலிருந்தும், பால கங்காதர் திலக் மகாராஷ்டிராவிலிருந்தும், விபின் சந்திரபால் வங்காளத்திலிருந்தும், வ.உ. சிதம்பரம் பிள்ளை தமிழகத்திலிருந்தும் 19ஆம் நூற்றாண்டில் தோன்றினார்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஓங்காரமிட்டு என் மண், என் தேசம், சுதந்திரமே எங்கள் லட்சியம் என்று வீர முழக்கமிட்டார்கள். பாலர் மலர் டெர்மினல்ஸ் தமிழ் பள்ளியில் மாணவர்களாகிய நாங்கள் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் சுதந்திர தியாகத்தை பற்றிய நாடகத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். காட்சி 1. வழக்காடும் இடம். மாடசாமி ஒவ்வொரு வழக்கறிஞரிடமும் சென்று கெஞ்சுகிறார். ஐயா, என்ன உலகம் இது? என்னுடைய நிலத்தை அந்நியர்கள் அபகரிக்க பார்க்கிறார்கள். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா? நீதிபதி பராக் பராக். இந்த மாடசாமி தன்னுடைய நிலத்தை விற்றுவிடுவதாக 200 ரூபாய் வாங்கிக் கொண்டு என்னுடைய கட்சிக்காரருக்கு பிணை எழுதி கொடுத்திருக்கிறார். தற்போது தர மறுக்கிறார். அதற்கான ஆதாரம் இதோ சமர்ப்பிக்கிறேன். அப்பொழுது வ.உ. சிதம்பரம் பிள்ளை வழக்காடும் இடத்திற்குள் வருகிறார். கணம் கோட்டார் அவர்களே, மாரசாமியின் சார்பில் ஆஜராக நான் இருக்கிறேன். மதிப்புமிகு உலகநாதன் பிள்ளை சமர்ப்பித்த ஆதாரத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவரே படிக்க சொல்லுங்கள். உலகநாதன் பிள்ளை பிணையை படிக்கிறார். On demand, I agree to pay ₹200. இதுவே போதும். இதில் மாரசாமி என்ன எழுதியிருக்கிறார்? இதில் மாரசாமி 200 ரூபாய் தருவதாகத்தான் பிணை எழுதி கொடுத்திருக்கிறாரே தவிர நிலத்தை விற்பதாக எழுதவில்லை. எனவே இந்த வழக்கு செல்லாது. இந்த வழக்கின் இரு தரப்பையும் கேட்டு இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன். ஐயா, நல்ல சமயத்தில் வந்து எனது நிலத்தையும் குலத்தையும் காப்பாற்றினீர்கள். நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்லுவேன்? தம்பி, நீ எனக்கு நன்றி சொல்ல தேவையில்லை. நீ பிறந்த நாடான பாரத தாய்க்கு வந்தே மாதரம் என்று நன்றி சொல். வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம். காட்சி 2. நண்பர்கள் வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் சந்திக்கின்றனர். நண்பரே, அந்நியனுடைய கப்பல் கம்பெனிக்கு எதிராக நாம் ஒரு சுதேசி கப்பல் கம்பெனியை நிறுவியுள்ளோம். இனி அந்நியனுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லது நண்பரே, வெள்ளிப்பனிமலை மீதுலாவுவோம் என்பதற்கிணங்க நமது கப்பல் இனி பறந்து விரிந்த கடலில் தவழும். ஆனால் அந்நியர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். நமது கம்பெனியை கவிழ்ப்பதற்கு சதி செய்வார்கள். வெள்ளிப்பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வேலைக்காரன்
உள்ளே நுழைகிறார். ஐயா, தாங்கள் இருவரையும் மாவட்ட ஆட்சியாளர் உள்ளே வர சொல்லியிருக்கிறார். அதற்கென்ன, இதோ வருகிறோம். காட்சி 3. மாவட்ட ஆட்சியாளரிடம். நீர்தான் வ.ஓ. செம்பரமா? ஆமாம். நீர்தான் சுப்பிரமணிய சிவமா? முட்டாளே, சவம் என்றால் பிணம். நான் சுப்பிரமணிய சிவம். நீங்கள் சுதேசி கப்பல் கம்பெனியை நடத்தக்கூடாது. இதனால் எங்கள் ஆங்கில கம்பெனிக்கு ஏராளமான நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. உங்களால் நாங்கள் பெருத்த வீழ்ச்சி அடைகிறோம். அதுதானே எங்களுக்கு வேண்டும். இது நாள் வரை மக்களை கொள்ளையடித்திருக்கிறீர்கள். இனி அது நடக்காது. நீங்கள் நடந்தால் பூமியே அதிர்கிறது, பேசினால் பூச்சி வைக்கிறது, எழுதினால் காகம் எழுகிறது. எங்கள் மக்களை வாட்டி வதைக்கும் உங்கள் அடிமை தீயை அழிப்பதற்கு தானே எங்கள் பேச்சும் எழுத்தும். உங்கள் பேச்சை கேட்டால் செத்த பிணம் கூட சுதந்திரம் எங்கே என்று கேட்கிறது. என்ன நியூசன்ஸ் மேன் இது? அதற்கு தானே நாங்கள் பார்ப்பட்டோம். எத்தனை நாள் கப்பல் கம்பெனியை நடத்துகிறீர்கள் என்று பார்க்கிறேன். அந்நியர்களின் சூழ்ச்சியால் சுதேசி கப்பல் கம்பெனி நட்டமடைகிறது. வ.உ.சி. தன்னுடைய சொத்துக்களை விட்டு மக்களுக்கு உதவி செய்கிறார். அந்நியர்கள் அராஜகமாக வ.உ.சி. மீதும் சுப்பிரமணிய சிவாவின் மீதும் வழக்கு தொடுத்து 40 ஆண்டுகள் ஜீவாந்த தண்டனையை விதிக்கிறார்கள். சிறையிலேயே பல கொடுமைகளை வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் அனுபவிக்கின்றனர். சுதேசி கப்பல் கண்ட சிதம்பரம் சிறையிலேயே செக்கிழுக்கிறார். பல ஆண்டுகள் கழித்து சிறையிலிருந்து வெளியே வந்த வ.உ.சி. நோய்வாய்ப்படுகிறார். காட்சி 4. வ.உ.சி.யின் இல்லம். மீனாட்சி, என் உயிர் இன்னும் சிறிது நேரத்தில் பிரிய போகிறது. என் மனதில் தைத்தமுள் இன்னும் அகலவில்லை. என் தேசத்தின் சுதந்திர காற்றை சுவாசிக்காமல் இவ்வுலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன். என் பாரத தாய் நிச்சயம் விடுதலை அடைவார். என் சுதந்திர தாகம் இன்னும் தனியவில்லை. அது என்று தனியுமோ தெரியவில்லை. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். இன்று நீங்கள் கண்டு கழித்தது வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் சுதந்திரத்தை காணும் கனவு. அவர் கனவு பலித்தது. இந்நாடகத்தை வழங்கியதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் பங்கு பெற்றவர்கள் வ.உ. சிதம்பரம் பிள்ளையாக, சுப்பிரமணிய சிவா மற்றும் நீதிபதியாக, மாடசாமி மற்றும் வின்ஸாக, உலகநாதன் பிள்ளை மற்றும் வேலைக்காரராக, மற்றும் இவர்களுடன் உரையாளராக
ஆதித்யா ஆனந்த். வந்தே மாதரம்.